சின்ன பிள்ளைகள்கிட்ட பாருங்கள், நல்ல பண்புகளும் இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரியும் இருக்குது. இந்த சின்ன பிள்ளைத்தனமான அந்த விசுவாசம் என்னது, அப்பா சொல்கிறத அப்படியே நம்பிடுவாங்க. அப்பா சொல்கிறது அப்படியே நம்பிடுவாங்க. ஆனால் சில நேரம் அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட அந்த ஒரு நச்சு பண்ணுற அந்த ஒரு கேள்வி கேட்குற அந்த ஒரு இதுவும் இருக்குது. இது எப்படி, அது ஏன், இது எப்படி, ஒரு 1000 கேள்வி. இங்கேருந்து ஒரு இடம் போகிறோன்னா எங்கே போகிறோம், எப்போ போய் சேருவோம், இது நமக்கே சில நான் தானே கூட்டிகிட்டு போகிறேன், கூட தானே வரேன், சும்மா ஏறி, எனக்கு தெரியும் எங்கே போகிறோன்னு எனக்கு தெரியும். சேர வேண்டிய நேரத்தில் நாம் போய். சின்ன பிள்ளைகளை பற்றி பேசலைங்க. வாழ்க்கை சில நேரம் நம்மளையும் அந்த மாதிரி ஆக்கிடுது. நமக்கு எல்லாம் தெரிய தேவையில்லைங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி நம்ம பிளான்லாம் கெட்டு ஒரு வழியாகி நம்ம இருக்கிறோன்னு வைங்களேன், என்ன விளக்கம் கொடுத்தாலும் நமக்கு புரியாது. அதுதான் உண்மை. யோசேப்பு குழியில் இருக்கிறப்போ, போத்திபார் வீட்டில் இருக்கிறப்போ அல்லது சிறையில் இருக்கிறப்போ கடவுளுடைய பிளானை எடுத்து அவனுக்கு விளக்கி சொன்னால் தலை கால் புரியாது. எப்போ புரியும்னா பார்வோன் அரண்மனையில் போன பிறகு தான் புரியும். எல்லாம் தேவன் சரி செஞ்சு உங்களை உயர்த்தின பிறகு தான் உங்களுக்கு அதுவே புரியும். புரிய தேவையில்ல, அவரை நம்பினா போதும். அவரை நம்பினா ஒரு சின்ன பிள்ளைய போல் அப்பா சொல்லிட்டார், அவர் செஞ்சுருவார். உங்களையே அவருக்கு முன்பாக தாழ்த்தி, எனக்கு எல்லாமே தெரியாது, ஏன்னா என் ஃப்யூச்சரை பற்றி எல்லாமே எனக்கு தெரியாது, எல்லாமே என் கண்ட்ரோலில் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே கண்ட்ரோல்லையும் இருக்குது, என்னை நேசிக்கிறார், நான் அவரை நம்ப போகிறேன், ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையோடு வாழ போகிறேன், எனக்கு என்ன முடியுமோ அந்த நாளில் செய்ய போகிறேன். அவ்வளோதான். பாசிட்டிவாக ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கி என்ன முடியுமோ செய்ய போகிறேன், ஒவ்வொரு நாளும் இப்படியே செய்ய போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா, தேவனே முடிய சித்தம் நடக்கட்டும் அப்படின்னு செஞ்சு சொல்லிகிட்டே போனீங்கன்னா என்ன திரும்ப நடக்கும்? படிப்படியாக நீங்கள் எடுக்கிற படிகளே அவர் நடத்துகிற படிகளாக இருக்கும். படிப்படியாக உங்களை நடத்துவார், அந்த மேன்மையான இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். இதை எந்த பிசாசும் நிறுத்த முடியாது. யாரும் பிசாசுக்கிட்ட ஓரளவுக்கு தாங்க விஷயம் இருக்குது. அவன் பயமுறுத்துறதெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல கற்றுக்கிட்டீங்கன்னா அவன் பொடியே போயிடுவான். ஆனால் போட்டு விளையாடுவான். கொஞ்சம் இப்படி நடந்துட்டா என்ன, நீ அதை செஞ்சுட்டா என்ன, ஒருவேளை இதை இழந்துட்டா என்ன, இப்படி அப்படி இப்படி மைண்டில் இது மாதிரி மைண்டு இதுதான் பாருங்கள். நம்ம பேட்டில் மைண்டில் தான் இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? நான் நினைக்கிறேன் பெஸ்ட்டு கிறிஸ்தவ பதில் என்ன தெரியுமா? அது நடந்தால் என்ன போ, அப்படி சொல்லி பாருங்க. அவன் ஓடிடுவான். அவன் சொல்லுவான், இப்படி நடந்துருச்சுனா, ஒருவேளை அது அப்படி வந்துருச்சுனா, இப்படி வந்துருச்சுனா, so what, Jesus will take care. நடந்தா என்ன போ, இயேசு பார்த்து பார். நீங்க அப்படி சொல்லி பாருங்க, அவன் ஓடி போயிடுவான். பயத்துக்கே பயம் வந்துடும்.